Hi all, welcome to my channel Smile&Do. Quilling strips யூஸ் பண்ணி bookmark நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது quilling strips வச்சு செய்யலாம். quilling strips இல்லைன்னா A4 ஷீட்டை இந்த மாதிரி quilling strips லெங்த்துக்கு கட் பண்ணி அதுலேயும் செய்யலாம். இந்த bookmark வந்து ஒரு ஸ்பெஷல் நோட், அந்த விஷஸோட நோட்டோட எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் டே கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், பர்த்டே கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும். அதே சமயம் நீங்களே செஞ்சு கொடுக்குறதுனால இது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ் மட்டும்தான். குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ் நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கடையில் கிடைக்கும். இன்றைக்கி நான் வந்து 5 mm ஸ்ட்ரிப்ஸு 22 சென்டிமீட்டர் லெங்க்த்து, அதாவது ஒரு குவில்லிங் ஸ்ட்ரிப்பை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிப்ஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எல்லாம் சேம் கலர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 4 பீசஸ் யூஸ் பண்ண போகிறேன். 2 வேறு கலர் குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். அடுத்த 2 கலர்ஸை இந்த ஷேப்பில் ஒரு வி ஷேப் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோ இது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு அந்த டார்க் ப்ரௌன் கலர் ஸ்ட்ரிப்பை நான் ஃபோல்ட் பண்ணுறேன் 2 சைட்லேருந்தும். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர், இந்த மாதிரி ஆப்போசிட் கலர்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். ஜஸ்ட் ஒரு பின்னல் பின்னுற மாதிரி தான் மாற்றி மாற்றி இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஷீட்ஸை. இது 4மே ஒரே கலராக கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ் இல்லைன்னா நம்ம A4 ஷீட்டை இந்த லெங்க்த்துக்கு கட் பண்ணி அதில் இதே மாதிரி செய்யலாம். ஸோ அது வந்து ஃபுல் ஒயிட் கலரில் கிடைக்கும். நான் இந்த லெங்த் குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸோட லெங்த் வந்து 22 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு குவில்லிங் ஸ்ட்ரிப்பை 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல் லெங்த்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த இது எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாகவும் அந்த வி ஷேப் வரணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எண்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் எண்ட்ஸ்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணி அந்த எண்ட்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ மேலே ஒரு ஹோல் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல் பஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேக் மாதிரி நான் உள்ளன் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளன் த்ரெட்டை ஒரு டேக் மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நோட், நம்ம என்ன இதுக்கு கிஃப்ட் பண்ணுறோமோ அதை எப்படி விஷ் பண்ணி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பில் இப்போ நான் டீச்சர்ஸ் டே கொடுக்கறதுக்காக ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் பர்த்டேவாக இருந்தால் பர்த்டே விஷ், இல்லை என்ன நோட் எழுதணுமோ அதை ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பில் எழுதி இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே தெரியும் அது. ஸோ ரொம்ப அழகான ஒரு புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. இது நான் சேம் கலர் எல்லோ கலர் வந்து 4 ஸ்ட்ரிப்ஸும் எல்லோ யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அதில் அப்படியே எழுதிட்டேன், விஷ் என்னவோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். மல்டி கலர்ஸ்லேயும் செஞ்சுருக்கேன். அந்த எல்லோவில் செஞ்சதில் அதிலே எழுதியாச்சு, தனியாக ஸ்ட்ரிப்ஸ் ஆட் பண்ணாமல். ரொம்ப ஈஸியாக இந்த புக் மார்க் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இது கிஃப்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இதை லைக் பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். கீப் ஸ்மைலிங்.